கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெயத்தை கொடுக்கிற தேவன், காட் தி விக்டரி. இன்னைக்கு 4வது செக்ஷன் தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திகளை கடந்து செல்வோம். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் எனும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்கையை என் வாழ்வில் வாழும். கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்கையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். பிளவோட மலையே, புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவோண்ட மலையே, புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரீர்கள் கஷ்டங்கள் அணுகாமல் பரணே என் முன்னே தீபமாய் வாரும். பாரினில் காரீர்கள் கஷ்டங்கள் அணுகாமல் பரணே என் முன்னே தீபமாய் வாரும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா, என் ஜீவ படகில் நங்கூராம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா, என் ஜீவ படகில் நங்கூராம் நீரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். காட் தி விக்டரி. ஜெயத்தை தேவன் கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரால ஜெயமே பெற்றுக்கொள்ள முடியாதோ அவருக்கு கொடுக்கிறார். ஒரு மினிஸ்டர் இருக்கார். மினிஸ்டர் பையன் எலெக்ஷன் நின்னான்னா அவங்களுக்கு பணம் இருக்கும், ஒரு பெரிய பேக்கிங் இருக்கும், அவன் டக்குன்னு எலெக்ஷன் ஜெயிச்சிருவான். அது ரொம்ப ஈஸி. ஆனா ஆண்டவர் காட் தி விக்டரி, ஜெயத்தை யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கொலை செய்தவனுக்கு. வாசிப்போமா? யாத்ராகமம் 2வது அதிகாரம் 15 வசனம். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட பொழுது மோசையை கொலை செய்ய வகை தேடினார். ஏன் மோசையை கொலை செய்த விளையுதுன்னா, மோசையை கொன்று போட்டார். பாருங்க, ஒரு கொலை. இந்த கொலைக்கு தண்டனை என்னன்னா, இன்னொரு கொலை, இவனும் கொலை செய்யணும். ஆனா எந்த பார்வன் எந்த மோசைய கொலை செய்ய வகை தேடினானோ அங்கதான் தேவன் உயர்த்துக்கிறார், அதே இடத்துல உயர்த்துக்கிறார். இதான் நீங்க செய்தி. தோல்வி உள்ள வாழ்க்கைய ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பரிதபிக்க வேண்டிய நிலைமை. இப்பவுமே நான் பார்த்தவர், ஆண்டவர் ஒரு பலவீனத்தை அனுப்புகிறார். அந்த பலவீனம் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னாலலாம் நீ நார்மலா இருக்க முடியாது, நீ நார்மல் லைஃப் ஒரு செய்ய முடியாது அப்படின்னு அது சொல்ல வைக்கும். ஆனா அதுல இருந்து ஆண்டவர் சக்சஸ். பெரிய பிரில்லியண்டா இருக்கிற பையனுக்கு மார்க் வாங்குறது ஈஸி அவனுக்கு. ஆனா ஒரு மக்கா இருக்கிற பையன் கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் ஆகுது, அது ரொம்ப கஷ்டம். சரி, இதுல ஒரு ஆழமான காரியம் உள்ளே நடக்குது. யாருக்கு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலை செய்வர்களுக்கு அது நடக்குது. அதர்சனத்திலிருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். வாசிப்போமா? ஆதியாகமம் 4வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கணும். 4:23. லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, மனைவிகள் தானா புளூரல் இருக்கு. ஆதாலே சில்லாலே, நான் சொல்வதை கேளுங்கள், லாமேக்கின் மனைவிகளை என் சத்தத்திற்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்பு உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். அப்ப இவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, நான் கொலை செய்தா அவனுக்கு தான் காயம் உண்டாகும், எனக்கு உண்டாயிருச்சு.
இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கா இல்லையா? எஸ். அதுங்க மனுஷர்களுக்கும் மிருகத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிங்கம் ஒரு மானை வேட்டையாடுது. அது பரிதாபமா இருக்கும். அந்த உயிருக்கு பயந்து ஓடும். இது விட்டாது, விரட்டிட்டு போய் அதை கொன்னு சாப்பிடும். இதுக்காக அது கொண்டு சாப்பிடணும், அது ஒரு நியாயமா லா. அதாவது வீக்கா இருக்கிறது டவுன் ஆகும், பவர்ஃபுல்லா இருக்கிறது எஸ்கேப் ஆயிடும். அன்னைக்கு எங்க மனைவி சொல்றா, ஒரு பெரிய கரடி ஒரு 8 அடி உயரத்துல இருக்கு. ஒரு புலி என்ன பண்ணிச்சு, இந்த குட்டியை நைசா தொட்டு பார்க்குது. யார் குட்டிய? கரடியுடைய குட்டிய. அம்மா கரடிக்கு வந்த கோவத்தை பார்த்தீங்கன்னா, அப்படி மேல நின்று அந்த புலி மேல அவர் அடிக்க பார்க்குது. புலி பயந்து ஓடுது. அது இது நம்மள அடிச்சல். அந்த புலிக்கு எவ்வளவு பவர் இருக்கும். ஆனா நீ ஏன் பிள்ளைய தொட்டியா? நீ யாருக்குன்னே விட மாட்டேன். சரிங்களா? ஒரு சிங்கம் அல்லது ஒரு புலி ஒரு மான வேட்டையாடு. யார் வீக்கா இருக்காங்களோ அவங்களால சர்வே பண்ண முடியாது. ஆனா அது ஆத்துமா கிடையாது. ஆனா ஆத்துமா இருக்கிற மனுஷனுக்கு ஒரு கொலை செய்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொண்டேன், எனக்கு தழும்பு உண்டாக ஒரு மனிதனை கொண்டேன். இப்ப இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி நடக்கும்பொழுது இது எப்படி இதுல இருந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா எபிரேயர் எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் ஆன்சர். ஒன்பதாவது அதிகாரம் 14 எபிரேயர் 9:14. கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை சுத்தி இருக்கிறது. மனசாட்சியில காயம், எனக்கு காயம் உண்டாக, எனக்கு தழும்பு உண்டாக, அது மனசாட்சியில் நடக்குது. புலி சிங்கத்துக்கெல்லாம் இந்த காயம் எல்லாம் உண்டாகுது, அடி சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. அப்ப நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசே ஒரு எகிப்தியனை கொலை செஞ்ச உடனே இன்ஸ்டன்டா என்ன நடந்துச்சு, ஒரு காயம் உண்டாயிருச்சு. மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை சேர்த்து வாசிப்போம். 10வது அதிகாரம் 22 வசனம் எபிரேயர் 10:22. துர் மனசாட்சி நீங்கத்தக்கதாக தெளிக்கப்பட்ட இருதயம் உண்மையுள்ள இருதயம், அதற்கு என்ன தேவை? ரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். இதுதான் நம்மள கழுவுது. அப்ப மோசே ஒருத்தர் கொலை செஞ்சார். கொலை செஞ்ச உடனே ஒரு காயம் உண்டாயிருச்சு. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அந்த காயத்தை ஆத்துக்கிறார். புதிய ஏற்பாட்டில் வரும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தினால நம்முடைய காயங்களை கழுவுகிறார். சரி, இதை நம்ம தொடர்ந்து தியானிக்க போயிடும். 2வது அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 2:15. இப்ப ஒரு அரண்மனையில் இருக்க வேண்டியவன் பயந்து ஓடுகிறார் பாருங்க. 2:15. தேவனாகிய கர்த்தர் 4:15. இப்ப ஒரு கொலை செய்த உடனே 2 காரியம் தான் சார். ஒன்னு காயம் உண்டாகுது, தழும்பு உண்டாகுது. 2:15. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொள்ளுகிறவர்களுக்கு என்ன செய்ய போறான்னா, அலைந்து திரிகிறான். 12. நிலையற்று அலைந்து திரிகிறான். நிலையற்று அலைந்து திரிகிறது அது ஒரு சாபம். ஏன் சாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணி வைத்துக்கிறார். அங்க நீங்க எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். ஆண்டவர் கண்களுக்கு பிரியமான வாழ்க்கை நீங்க வாழ்ந்தால் நிலையற்ற வாழ்க்கை இருக்கும். ஆனா இங்க இவருடைய வாழ்க்கையில எப்படி நிலையற்ற அலைந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? யாத்ராகமம் 2வது அதிகாரம் 15வது வசனம். அந்த காரியத்தை கேட்டது மோசே கொலை செய்த மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பி ஓடி மீதியான தப்பி ஓடி நிலையற்ற வாழ்க்கை, எங்க போகணும்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கொலை செய்துட்டார். காயம் உண்டாயிடுச்சு. காயம் உண்டாகி காயத்தினால இவர் என்ன செய்தார்? நிலையற்ற இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் ஆண்டவர் வெற்றி ஜெயத்தை கொடுக்கிறார். சரி, அப்ப தப்பி ஓடும் பொழுது ஆண்டவர்
கூடவே ஒரு காரியத்தை செய்றாரு. கூடவே என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்துல ஆண்டவர் எல்லாருக்கும் இதை கொடுக்க மாட்டாரு. யார் மேல அவர் இறக்கம் இருக்கோ, யார் மேல் மனது இருக்குமோ அதை செய்வார். வாசிப்போமா, 4வது அதிகாரம் பாருங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் நாம் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்ய, ஏற்ற சமயத்திலே தைரியமாக அந்த ஆத்மால நம்பிக்கை. என்ன நம்பிக்கைன்னா, ஆண்டவர் நீ உயர்த்துவார். சூழ்நிலையை பார்த்தா முடியாது, ஆனா சூழ்நிலை முடியாது, ஆனா ஏற்ற காலத்துல அந்த கிருபை கொடுக்க, ஏற்ற காலத்துல கிருபையை கொடுத்து ஆண்டவர் ஒரு இடத்துக்கு கொண்டு வருகிறார். அந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லுங்க? யாத்ராகமம் 2வது அதிகாரம் 15வது வசனம். தப்பி ஓடி மீதியானத்திற்கு ஒரு துறவண்டே உட்கார்ந்தார். ஆண்டவர் ஏற்ற காலத்துல கொண்டு வந்து சேர்க்கும் போது, அது யாக்கோபா இருக்கட்டும், யாக்கோபு அண்ணன் ஏசாக்கு தப்பிச்சு ஓடி ஒரு கல்லுல தலை வைக்கிறாரு. அந்த இடம் தான் கரெக்டா ஆண்டவர் கூட இருக்கிறார். அதுபோல வாசிப்பாங்க. அப்பொழுது மேய்ப்பர்கள் அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்து அவருடைய துணை நின்று அவருடைய ஆடுகளை தடுக்கிறார். மோசே எழுந்து, ஏன் எழுந்திருக்கிறாரு? அப்ப நீ உட்கார்ந்து நீ எழுந்திருக்கணும், ஆக்ஷனுக்கு வரணும். ஏன்னா நான் சொன்ன இடத்துல நீ வந்தாச்சு. இங்க நீ அப்படியே அந்த பொம்பளை பிள்ளாண்டி பயந்துட்டு இருந்தேன்னா உன்னால எனக்கு யூஸ் பண்ண முடியாது. எழுந்துங்கிற வார்த்தை வரும்போது நீங்க அதை கொஞ்சம் உத்து வாசிக்கணும். நீ எப்படியா இருக்க? நான் எழுந்து பிரகாசிக்கிறேன்னா, எலும்பு எலும்பு சீன ஆண்டவர் சொல்றாரு, உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த எலும்பு கெட் அப். யாத்ராகமம் 2வது அதிகாரம் 14வது வசனம். மோசே எழுந்திருந்து அவளுக்கு துணை நின்று ஆடுகளை தண்ணீர் காட்டினார். அப்ப மோசேயுடைய வாழ்க்கையில ஒரு எல்லா பயிற்சியும் பண்ணியிருக்கார். அவர் எகிப்துடைய சகல சாஸ்திரத்தையும் கற்று அறிந்தவர் தான். சரி, எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்கு. அவர்கள் எகிப்தின் ஒருவனை அவர்கள் எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பல்கள் எங்களுக்கு தப்பிது. எகிப்தியன் மோசேயுடைய கெட்டப், அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ், தப்பிச்சு வரும்போது அதே ட்ரெஸ் எல்லாம் வந்திருக்காரு. இது எகிப்தியன் மாதிரி தெரியுறாரு. ஏன் எகிப்தியன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்த்து அந்த மகனை வீட்டுக்கு கொண்டாங்க சாப்பிட்றாங்க. இப்ப கொண்டு ஒரு திருமணத்தை நடத்தி கொடுக்கிறார். சிப்ரான் கேட்டுக்கோ, மோசைக்கு உயர்த்தணும். ஆனா உயர்த்த முன்னாடி அவர் ஒரு ஸ்டேஜ் தான் கொண்டு போவீங்க. 40-40-40ங்கிற ஸ்டேஜ் தான் அண்டர் கொண்டு போய் உயர்த்துகிறார். சரி, 22வது வசனத்தை வாசிக்கிறேன். அவள் ஒரு குமாரனை பெற்றால் நான் அந்நிய தேசத்திலே பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி, அந்நிய தேசத்திலே பரதேசியா இருக்கிறேன். பரதேசி என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு பதில் பார்ப்போம். பரதேசி என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஆபிரகாமுடைய ஒரு வேர்ட். ஆபிரகாம் தன்னை எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்க, எபிரேயர் 11வது அதிகாரம் 13. பூமி மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகள் என்று அறிக்கையிட்டு விசுவாசம். அந்நியர் பரதேசி. இப்ப இன்னைக்கு நம்மள ஆண்டவர் ஒரு இடத்துல வச்சிருக்காரு, நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்காரு. அதுக்காண்டி நம்ம இங்கேயே இதையே நேசிச்சுட்டு கூடாது. எப்பனாலும் பரத்தை நோக்கி போகிற நானு பரதேசி அப்படின்னு சொன்னோம். அதைத்தான் இவரும் அருமையாக அதை உணர்ந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கெர்சோனுக்கு பேர் இருக்கிறதுக்கு பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி, அப்ப இன்னும் ஆண்டவர் ஒரு ப்ராசஸ்ல கொண்டாடுறார். தொடர்ந்து இது எப்படி உயர்த்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருபத்தி 3வது வசனத்தை வாசிக்கிறேன். சிலம் காலம் சென்ற பின்பு, இப்ப ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பார்வோன் கொலை செய்ய முயற்சி பண்ணாதான் வந்துட்டார். நீ பார்வோனுடைய ரோல் முடிஞ்சிருச்சு. பார்வோனை வச்சுக்கணும், தூக்கிடணும். சில காலம் சொல்வது எகிப்தியர் ராஜா மரித்தான், இஸ்ரேல் புத்திரர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறாங்க தேவஸ்தத்தை.
அப்ப எகிப்தின் ராஜா மரித்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் இதே மாதிரி நடந்துச்சு. வாசிப்போமா? மத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனத்துல, இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குட்டி பேபி, இந்த பேபி மாதிரி இருக்கிற இவரை கொலை செய்யறதுக்கு ஏறுவது ட்ரை பண்றாரு. அவர்கள் போனபோது கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசிப்பு காணப்பட்டு ஏறுவது பிள்ளையை கொலை செய்ய தேர்தான் ஏத்து ஓடி போயிருக்கிறார். ஆனா 19வது வசனம், ஏறுவது இறந்த பின்பு. அப்ப இவன் எகிப்துக்கு போன போது அன்றைய சிஸ்டம் ஓசியம்மன் அவன் சொல்லிட்டாரு, அது நிறைவேறணும் போ. ஆனா ராஜா மரிக்கிறவன் நீ அங்க இருக்கணும். நீ போயிட்டியா, நீ அந்த அவனை தூக்கிடுவார். ஏறுவது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் திருமண செய்து. அது போலதான் இங்கே நம்ம பார்க்கிறோம். ஒரு ஸ்டேஜ்ல எவ்வளவு நாளைக்கு இருக்கணுங்கிறத ஆண்டவர் அதை பிக்ஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் திரும்ப வந்துடணும். ஏன்னா ஆண்டவர் உயர்த்த பார்க்கிறார். யாத்ராகமம் 5வது அதிகாரம். சோ தேவன் என்ன செய்யறாருன்னா, மோசைக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கிறார். இந்த ட்ரைனிங் 40 டிவைட் பண்றாரு. 40. இந்த 40ங்கிறத ஆண்டவர் அவர் பண்ண பிக்ஸ் பண்ண ஒரு நம்பர். அது வாசிக்கணும். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கணும். 7:30. இது ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ். இப்போ மோசையை உயர்த்தணும். மோசையை உயர்த்தி மேலே கொண்டதுக்கு முதல் 40 வருஷத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 30வது வசனம். 40 வருஷம் சென்ற பின்பு அப்ப இந்த 30வது வசனத்துல ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ் அவர் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எகிப்துல இருக்காரு. எகிப்துல அவர் எப்படி இருக்காருன்னா, சகல சாஸ்திரத்தையும் கற்றவர். எங்கிறது சகல சாஸ்திரம்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் போற இடத்துக்கு கிளம்பி போறாரு. இந்த பாசேஜ் போகும்பொழுது ஆண்டவர் சகல சாஸ்திரத்தையும் கற்று அறிந்தவர் தான் மோசே. 26 பாருங்க. எகிப்தில் உள்ள எல்லாத்தையும் எக்ஸ்பர்ட். அவர் அப்படி எக்ஸ்பர்ட்டா இருக்கிற மோசைக்கு ஆண்டவர் ட்ரைனிங் கொடுக்குறாரு. நாங்க MBBS படிக்கும்போது முதல்ல ஒரு 5 வருஷம் படிக்கணும். அப்புறம் 1 வருஷம் ஹவுஸ் சர்ஜன்சின்னு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்ப MBBS டிகிரி இருக்கும், நம்பர் இருக்கா, பிராக்டிஸ் பண்ண முடியாது. GHல ஒர்க் பண்ணணும். எங்களுக்கு 3 மாசம் போஸ்டிங் போட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் 3 மாசம் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், அடுத்த 3 மாசம் MD பிசிஷியன், அப்புறம் பீடியாட்ரிக், எல்லாத்துலயும் போட்டு இந்த 12 மாசம் முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. எதுக்காகனா இதுதான் ப்ரொசீஜர். அதுபோல ஆண்டவர் மோசேயை 7வது அதிகாரம், அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 29வது வசனம் வரை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 40 வருஷம். அடுத்து 2வது 40 வருஷம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏழு 30 உங்களுக்கு காமிச்சிட்டு, அடுத்து ஆண்டவர் ஒரு ப்ராசஸ் கொண்டு போறாரு. நீ நடக்க ஆரம்பிக்கணும். 22வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் அப்போஸ்தலர் 7:22. மோசே எகிப்தில் உள்ள சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு எல்லாத்தையும் கற்பிச்சு 23 வசனத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் 23வது வசனத்தை பாருங்க. 40 வருஷம். 40 வருஷம் அவர் எங்க இருக்காரு? ட்ரைனிங் பார்வமெண்ட்ல. ஆனா அது முடிச்சுட்டு 30வது வருஷம் வரும்போது செகண்ட் ஆஃப். இது முடிச்சுட்டு அப்புறம் அவர் என்ன செய்ய வேண்டியிருக்கு? நடக்க வேண்டியிருக்கு. எங்க நடக்கிறது? தன்னுடைய ஆண்டவர் இவங்களை நடந்து யாத்திரையா போட்டுப்பாங்க. இது லாஸ்ட். இவர் தான் அழைத்து போகணும். 36வது வசனத்துல பாருங்க. 3வது பார்க்கலாம். 40 வருஷமாக வனாந்தரத்திலே அர்ப்பணம். ஃபர்ஸ்ட் 40 வருஷம் அரண்மனையில், அடுத்த 40 வருஷம் மாமனாருடைய வீட்டில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு,
80 வருஷம் முடிஞ்சிச்சா? 80 வருஷம் முடிஞ்சோடனே ஆண்டவர் சொல்றாரு, இனி என் பிள்ளைகள் என்ன செய்ய, வனாந்தரத்து வழியா கொண்டு போ, சமுத்திரத்து வழியா கொண்டு போ, அற்புதத்தை செய்யும். இப்படிதான் ஆண்டவர் செய்றாரு. ஒரு மனிதனை உயர்த்துகிறார். எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்? கொலைகாரனாக இருந்தவனை ஆண்டவர் ஒவ்வொரு லிஸ்டா கொடுக்கிறார். சரி, இப்ப யாத்ராகமம் 3வது அதிகாரம் 10வது வசனம். யாத்ராகமம் 3:10. நீ இஸ்ரவேல் புத்திரர்களாகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டு நானே. எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குங்க. இன்னைக்கு எதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார்? நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளலைன்னா உங்க வாழ்க்கை வேஸ்ட். நான் 3-4 நாள் லீவ் எடுத்திருந்தேன். எங்களுடைய கிளாஸ்மேட், அதாவது 1975 MBBS ஜாயின் பண்றோம் குல்பர்கா மெடிக்கல் காலேஜ். கரெக்டா 80 வருஷம் முடிஞ்சிச்சு. 50 வருஷம் முடிச்ச பிறகு நாங்க பூனா பக்கத்துல லோனாவாலாங்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன்ல மீட் பண்றோம். நான் நைட்ல வந்து இறங்குறேன், பஸ் டாக்ஸில வந்து இறங்குறேன். என்னுடைய ஒரு கிளாஸ்மேட் அவன் தான் ஆர்கனைஸ் பண்றான். கரெக்டா வந்து நீ செஞ்சு தலை சார் தானே, வா உனக்கு சாப்பாட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பல காரியங்கள் அங்க பேசுறோம். எதுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்னை அந்த இடத்துல உயர்த்துக்கிறார். ஏன் உயர்த்துக்கிறாரு? அவர் பிள்ளை. அப்ப எத்தனையோ பேருக்கு இல்லாத ஆசிரியத்தை ஆண்டவர் எனக்கு அங்க கொடுக்குறாரு. அப்ப இந்த நோக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நோக்கம் இருந்தா தான் உங்களால் என்ன செய்ய முடியும், மேல வர முடியும். யாத்ராகமம் 5வது அதிகாரம் 5:21. அப்பொழுது இந்த ஜனங்கள் எகிப்தியருக்கான தயங்குது, நீ போறது வெறுமையா. அப்ப ஆண்டவர் நினைச்சாரு, நீ வெறுமையா போக மாட்டேங்கிறார். கொலை செய்தியா? ஆமா, கொலை செய்த. நீ ஒரு நாள் எங்க இருந்த? மாமனார்ட்ட இருந்து. இப்ப நீ நடந்து போகணும். அப்ப என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அயலான் வீட்டுல வெள்ளி உடைமை பொன்னுடைமையை கேட்டு வாங்கு. உயர்த்துறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? இப்ப ஆண்டவருக்கு மோசே தான் என்ன ஹைலைட் பண்ணணும். அப்ப மோசே சொன்ன உடனே இங்க கேட்ட உடனே எல்லாத்தையும் அள்ளி கொடுங்க. கழுத்துல இருக்கிற செயின் லொட்டு எல்லாத்தையும் நீ புயிரப்பா புயிரன்னு சொல்றாரு, துரத்துறாங்க. அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்டெப்ல என்ன செய்யறாரு? மோசையை உயர்த்துக்கிறார். அடுத்து இதோட இன்னொரு பயங்கரமான உயரம் காட்டுறாரு. வாசிப்போமா? 7வது அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் மோசையை நோக்கி, பார், நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். பெரிய ஹைலைட். பார்வோனுக்கு தேவனாக்க என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பார்வோன் யாருன்னா ஒரு கடவுள். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நைல் நதிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா, சூரியன், ரா அம்மா. இவர் அதிகாலையில இவர் 2 பேருக்கு பிறந்த மகன். ராஜா, கடவுளுடைய புத்திரன். காலையில எந்திரிச்சு போயிடும் சன்லைட் வர்றதுக்கு முன்னாடி. அவரோட கூட மந்திரவாதிகள், இந்த மியூசிஷியன்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் போயிடும். போய் அதிகாலையில நைல் நதியில போய் நின்றுக்குவார். நைல் நதி யாரு? அப்பா. அம்மா வரப்போறாங்க. சூரியன் வரும்பொழுது இந்த தண்ணியை தூக்கி அப்படி போடுவார். போட்டானா அந்த சூரியன் அப்படியே அந்த லைட் வரும். இதை பார்க்கறதுக்கு அப்படியே ஜக ஜக ஜகன்னு இருக்கும். ஆனா இப்ப எந்த மோசையை கொலை செய்ய தேடினாரோ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு பார்வனுக்கு தேவனாக்கு. பார்வனுக்கு பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு கடவுளை பார்க்கறாப்புல இருக்கும். சரி, ஆனா இந்த பார்வன் மோசைட்ட என்ன கேட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 5வது அதிகாரம் 2வது வசனம். அவர் யார்? கர்த்தர். அவர் யார்? கர்த்தரை அறியேன், எனக்கு தெரியாது அந்த ஆளுன்னு சொல்றான். அப்ப எந்த மனுஷன் உன் கடவுளா யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாரோ அந்த ஆளுக்கு தான் நான் இப்ப என்ன செய்ய போறேன்? கடவுளாக்க போறேன். 10வது அதிகாரம் 26வது வசனம். இப்ப ஆராதனை செய்ய போறோம். இப்ப மோசைய ஏமாத்துறதுக்கு என்ன சொல்றான்? உன் மிருகத்தெல்லாம் வச்சிரு, நீங்கெல்லாம் போய் என்ன செய்ய. ஆனா மோசை என்ன ஸ்டப்பனா சொல்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 26, எங்கள் மிருகங்களும் எங்களோட கூட வரும், ஒரு குழம்பும் பின் வைக்க போகுது. குழம்பும்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாடு இருக்கு, அதனுடைய காலில் ஒரு கீழாய் மாதிரி முரடா இருக்கும். அது ஒரு ஸ்டேஜ் அது கீழே விழுணும். அது வேஸ்ட். அதை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. மோச சொல்றாரு, இவரு
அந்த குழம்புங்கிறது ஒரு வேஸ்ட், அது கூட என்ன செய்யக்கூடாது இருக்காது. எல்லாரும் என்ன செய்யணும், வந்துதான் ஆகணும்னு சொல்லி அப்படித்தான் ஆண்டவர் செய்றாரு. அழைத்து கொண்டு போகிறார். கொண்டு போகும்போது என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 4வது அதிகாரம் 23வது வசனத்துல இந்த பார்வோன் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் மக்களை அடிமைத்தது. அப்ப அவனை வெளியில கொண்டதுக்கு வாதையில முதலாக எந்த வாதையை சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 4வது அதிகாரம் 23வது வசனம், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு, கட்டளையிட்டேன், அவன் மாட்டேன் என்று சொல்கிறான். நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன். இது கடைசி வாதை. இந்த கடைசி வாழ்ந்தே முதலே சொல்லிட்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்க கடவுளுக்கு இறக்கமே இருக்காதாப்பா, எகிப்து தேசத்துல எல்லா பிள்ளையும் கொண்டு போட்டாங்க, இது தேவையா? அப்ப ஆண்டவன் சொல்றாரு, இந்த ஒரு 10 வாதையில கடைசி வாதை தான் அது. அந்த 9வது வாதை வரும்போதே நீ என் பிள்ளைய விட்டுருந்தானா தப்பிச்சிருக்க. ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை கொடுக்கும்போது நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அது இருந்தா தான் ஆண்டவரெல்லாம் உங்களை உயர்த்த முடியும். யாத்ராகமம் 11வது அதிகாரத்துல கடைசியில சொன்ன வாதை நடக்குது. 11:6, அதனாலே எகிப்து தேசம் உண்டான், ஒரு பெரிய கூக்குரல் உண்டாயிடுச்சு. கூக்குரல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் வீட்லயும் ஃபர்ஸ்ட் பார்ன் காலி. நல்ல நான் தப்பிச்சுக்கிட்டேன், நான் 2வது. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை செய்தார். அதன் மூலமாக தான் தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் மோசே, ஆரம்பத்தில் நான் சொன்னேன், அவர் கொலை செய்தார். அப்படி இருதயத்திற்குள்ள காயம் உண்டாயிருச்சு, மனசாட்சியில காயம் உண்டாயிருச்சு. ஆனா அதே மோசையை ஆண்டவர் உயர்த்துகிறார். லிஃப்ட் லிஃப்ட் லிஃப்ட். அந்த லிஃப்ட் பண்ணும்போது எப்படி லிஃப்ட் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 12வது அதிகாரம் 31 ராத்திரியிலே கர்த்தரை ஆராதனை செய்ய அனுப்பிட்டு 32 நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளை கூட்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதி. அக்கோலா நான் போயிருந்தேன். அங்க போய் கொஞ்சம் நான் சீக்கிரம் போயிட்டேன். அங்க ஒரு ரிசப்ஷன், ஒரு பெரிய இடம், நிறைய சோஃபா போட்டிருப்பாங்க. நான் அங்க உட்காந்து ஒரு போன்ல சில காரியங்களை தேடிட்டு இருக்கேன். அப்ப என்னோட வந்த ஒரு என்னுடைய ஃப்ரெண்டும் அவருடைய மனைவி 2 பேரும் வந்து என்னை பார்த்தோம்னா, அந்த பொண்ணு வணக்கம் வைக்கிறேன். சார், நான் வரும்போது சிஜி டாக்டர் தனியா இருந்தார்னா இன்னைக்கு என்னை அவர் பிளஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சு வந்துகிட்டேன்னு, நீங்க தனியா இருந்தீங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க சார். என்ன விஷயமா கேட்டேன். சார், இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் சார். அந்த அக்காவுக்கு பிறந்த நாளுக்கு யார் ஆசிரியருக்கும் நான் ஆசீர்வதிக்கணும். அவங்க டோட்டலா வேற மதம், அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஆனா என்னுடைய நண்பன், ஒரு ஏன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே நான் போனாங்க, சிஜி உங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ், பேஷண்ட் அவ்வளோ பேர் வந்துகிட்டே இருப்பாங்க, கூட்டம் அப்படி இருக்கும், என்னைய பற்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு ஒரு இவர் வந்தப்ப தியேட்டரில் ஒரு கேஸ் இருந்துச்சு. வரையா சர்ஜரி பார்க்க வரையான்னு, நான் வரேன் அப்படின்னாரு. சர்ஜரி நான் கடை ஹிப்பில் பிளேட் போட வேண்டியிருந்துச்சு. நான் சொல்லி ஒரு 4 வருஷம் இருக்கும். போட்டு முடிச்சுட்டு அண்ணன் வந்து க்ளோஸ் பண்ண வந்தாரு. ரெஸ்ட் வந்தோடனே என்னைய ப்ளஸ் பண்ண அப்படிங்கிறான். பாருங்க, நீங்க ஒரு இடத்துல ஒரு உயர்வு உங்களுக்கு கிடைச்சானா மற்றவங்க உங்களுக்கு பிளஸிங் கேட்பாங்க. இங்கே பார்வனாகும். மோசை கொலைகாரனா இருந்து ஆண்டவர் மோசையை உயர்த்தி உயர்த்தி என்னையும் நினைச்சி ஆச்சரியுங்கிறார். 35ஆம் வருஷத்துல பாருங்க, எல்லாத்தையும் பொண்ணோட மேலாம் வரும், எல்லாத்தையும் கொள்ளையிட்டு வந்துட்டாச்சு. அப்ப இப்ப கொள்ளைக்காரன் பார்ப்பாங்களா? கிடையாது. 340 நாங்களா அனுசரிச்சு கொடுக்குறோம், இப்போ போயிரியான்னு சொல்லி. சரி, இதனால கடைசி ஒரு வசந்த வாசனை முடிக்க போயிடும். எல்லாம் முடிஞ்சிருச்சா? செங்கல் 2 வந்துருச்சு. எந்த ஈத்தியர் நாங்கள் உங்களை விடவே மாட்டேன்னு சொன்னாங்களோ தண்ணிக்குள்ள போயிட்டாங்க. யாத்திராகமம் 5வது அதிகாரம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு செய்ய துணி. ஒரு வெற்றி பாடல் வருது. ஏன் இந்த வெற்றி பாடல் வருது? ஆண்டவர் உயர்த்துகிறார். எந்த மோசே கொலைகாரனை சொல்லி பார்வோனுக்கு பயந்து எத்ரோ வீட்டுல போய் இருந்தாரோ, சிப்பரால திருமணம் செய்தாரோ, நான் ஒரு அலைஞ்சிக்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னாரோ, உயர்த்துகிறார். இப்ப ஜெயபுரம் இந்த பாட்டினருக்கு காரணம் என்ன அப்படின்னு ஆண்டவர் கொடுத்த வெற்றி. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவரையா, இரக்கமுள்ளவரையா, ஆசீர்வதிக்கிறீர் ஐயா.
ஒவ்வொரு மனிதனும் ஐயா, எந்த மனிதனாலும் முடியாத காரியத்தை தேவன் பார்த்திருந்து செய்வதற்காக நன்றி ராஜா. அதே தேவன் இப்பொழுது எங்களோடு இருக்கிறது. எங்களை ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. உயர்த்து மகிழ்வதற்கு நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன்.